சொல்லுங்க மாமா, உங்கள் பேர்? ஜெயராமன். ஜெயராமன். எங்களுக்குலாம் வெங்கட்ராம அப்பான்னு தான் தெரியும். சொல்லுங்க, நீங்கள் பூர்வீகம்லாம் எந்த ஊர் மாமா? பூர்வீகம் கோமல், மாயவரம். மாயவரத்துக்கு கோமல். சரி. அப்புறம் உங்களுடைய பூர்வீகத்தில் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எர்லி டேஸில்? அப்பா வந்து முத்தாவடி ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார். சரி. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. ரைட்டு. தாத்தா பாட்டியெல்லாம் கோமலில் இருந்தார். சரி. எங்கள் அப்பா சொல்லி ஸ்கூல் மாஸ்டர். சரி. அந்த 50 ரூபா சம்பளத்துலேயே 10 ரூபா 15 ரூபா ஊருக்கு அனுப்பிச்சுன்னு இருப்பார். அப்பா அம்மா மேலே அவ்வளோ பாசம் ஜாஸ்தி. எங்கள் கூட பிறந்த பஞ்சபாண்டவங்க 5 பேர். மயிலாப்பூரில் ரொம்ப சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் இருந்தோம். எனக்கு இந்த ஈடுபாடு வந்ததே எங்கள் அம்மாவனால் தான். ரொம்ப பரோபகாரி. திருவிழா ஒரு தடவை பெரியவாகிட்ட போயிருக்கச்சே, ஏடா நீ தான் பரோபகாரின்னு நினச்சிட்டு இருக்கியா, உங்கள் அம்மா பெரிய பரோபகாரி தெரியுமோ இல்லையோ அப்படின்னு பெரியவா உங்கள்கிட்ட சொன்னால. குடிசையில் பிரசவம் பார்த்தா உனக்கு தெரியுமான்னு கேட்டா. எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் அம்மா வந்தப்போ நான் கேட்டேன். நான் வந்து 1929 பவுன். 1926 ஆற்றுல வேலை சேர்ந்த தாய் அம்மா பொண்ணுக்கு பிரசவம். அந்த நாளில் வந்து பிரசவ ஆஸ்பத்திரி ஒன்றும் கிடையாது. நீ போடி, நான் பிரசவம் பார்க்குறேன் அப்படின்னா அங்கே குடிசையில் போய் பிரசவம் பார்த்தா. அதுக்கப்புறம் பெரியவாழ்கிட்ட சொன்னப்புறம் பெரியவாழ்கிட்ட சொன்ன இது மாதிரி அம்மா கேட்டேன் தெரியும் அப்படின்னு. அதுதான் நீ ஒன்று பரோபகாரி வச்சுக்காது, உங்கள் அம்மா உனக்கு மேலே பரோபகாரி. ஆனால் நம்ம அப்போ ஒரு கேள்வி கேட்காம விட்டுடுறோம். என்னன்னா, பெரியவா சொல்லி அம்மாட்ட வந்து செக் பண்ணோம், பெரியவாளுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? அதுதான் மிரக்கல். அது தீர்க்கதர்சின்னா வர தீர்க்கதர்சி. நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணி? ஃபஸ்ட்டு வந்து நான் கும்பகோணம் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். சரி. அப்போது வெக்கேஷனில் எங்கள் அம்மா ஊர் வேப்பத்தூர். அங்கே வேப்பத்தூருக்கு போய் அங்கே தங்குவோம். அடிக்கடி திருவிழம் வருவேன். பெரியவா கேம்ப்னா என் பேர் ஜெயராமன் பேர், ஆனால் ஷாப்பாடு ராமன். பெரியவா கேம்போட மேனாவோடையே ஓடுவேன். ராமா ராமையா கஞ்சி காமாட்சி அப்படியே ஊராக பெரியவாள்கிட்ட போவேன். பால்யத்திலே ஆமாம், பால்யத்தில் ரொம்ப பெரியவாகிட்ட ஒரு ஈடுபாடு உண்டு. இதெல்லாம் 1920ஸ்லையா? 29 பான் 30ஸ்ல இருக்கும். இல்லை 1940 கும்பகோணத்தில் இருந்து அங்கே படிச்சுட்டு இருந்தேன். கும்பகோணம் காலேஜ் படிச்சுருந்தேன். அப்போ பெரியவாளுடைய இது அதுலேருந்து அடிக்கடி அங்கே போவேன். அப்புறம் நான் பெர்மாஷலில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு காஞ்சிபுரம் போவேன். வாரம் போவேன். அப்போ முதல்ல பெரியவாளை பார்த்து தான் அப்புறம் இன்ஸ்பெக்ஷனுக்கே போவேன். அப்போ ரொம்ப நெருங்கிய தொடர்பு வந்து பெரிய மடத்தில் தீபாவளி அன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் சீட்டு கொடுப்பா. அப்போ வெங்கட்ராமியர் இந்த திருடிஷ் வெங்கட்ராமியர்னு பெரியவாளுக்கு ரொம்ப ஆத்ம டிவோட்டி சர்வீஸ் பண்ணுவார். அப்போ இருக்கச்சே இப்போ நான் ஒரு கார் வச்சுருந்தேன், இம்போர்ட்டர் கார் ஒன்று. உன் கார் எடுத்துன்னு வாடா அப்படின்னாரு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும். அப்போது செங்கல்பட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டல் முடிச்சுருந்தோம். கொஞ்சம் மீண்டு போச்சு ஸ்வீட்ஸு. உடனே அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஸ்வீட்டை எடுத்துன்னு காஞ்சிபுரம் போவான்டான், இங்கே செங்கல்பட்டில் லெப்ரசி சானிட்டோரியம் இருக்குது, அங்கே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு. வெளியே வண்டியை அங்கே போனால் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், அவங்கள்ட்ட பர்மிஷன் என்ன பண்ணார், ரொம்ப குஷியாக போய் இந்த விஷ திருமணி லெப்ரசி சானிட்டோரியம் போயிட்டோம், உன்னை அங்கே யாரா போச்சோன்னா அப்படின்னு கேட்டால். உடனே எனக்கு பயம் வந்துடுது, நம்ம பண்ணு தப்போன்னு. சாஸ்திரா நமஸ்காரம் பண்ணேன். அது சரி, உனக்கு இது எப்படி உனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு கேட்டான். நான் ராமகிருஷ்ணா பர்த்டேக்கு லெப்ரசி சென்டருக்கு போவோம், வாலண்டியர்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ஷன் வரமாட்டா, நான் அதுக்கு துணிஞ்சு போவேன், அதனால் அந்த பழக்கம் உண்டுன்னு. உடனே பெரியவா தர கண்ணீர் வந்தது. கண்டா மாமா
மச்சினை மாப்பிள்ளை கிப்பிள்ளைவெல்லாம் கொடுக்குறது பிரசாதம் கொடுப்பா ஸ்வீட்ஸு. தீபாவளி அன்றைக்கி உறவுக்காரனை கூட நான் நினைக்க மாட்டான்டா, அவளுக்கு போய் கொடுத்தியே, இன்னுமே அடுத்த வருஷத்து முதல்ல அங்கே ஆரம்பி. வாத்தியார் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது பாலக்காட்டவர், புதுக்கோட்டை வாத்தியார்னு பேர். சஷ்டப்த பூர்த்திக்கு பெரியவாட்ட போனோம்னார். என்னை கூப்பிட்டார், போயிருந்தேன். அப்போ சிரிச்சுட்டு பெரியவா உனக்கு எந்த ஊருன்னு கேட்டா, புதுக்கோடு அப்படின்னா. புதுக்கோடா, அங்கே உங்கள் ஊருக்கே வந்திருக்கேன் நான் 1912-14. அங்கே பகல்லையே திருடன்லாம் மரத்து மேலே ஏறிடுவான் இல்லையா அப்படின்னு கேட்டார். சிரிச்சார். அங்கே நான் 2 வருஷம் உங்கள் ஊரில் இருந்தேன் அப்படின்னு பெரியவா சொன்னான். அப்புறம் திருவிடமுழுதூரில் பாலச்சந்திர ஐயர்னு ரிட்டையர்ட் தாசில்தார். அவர் யாருன்னு கேட்டால் பலராமையர்னு ஏஜியாக இருந்தார் மெட்ராஸில், அவருடைய மாமனார். பெரியவாட்ட ஈடுபாடு உண்டு. சன்னியாசி எடுத்துட்டு வந்துட்டார். வயசாகிடுத்து, பிட்சைக்கு போக முடியல. அதனால் மகதானத்தில் வீட்டு துணையில் உட்காந்தார். அவள் பேத்தி தான் அவருக்கு ஆகாரம் கொடுப்பாள். அவர் சித்தி ஆகிட்டார். அப்போ பெரியவா திருவனந்தபுரத்தில் கேம்ப். அப்போ என்ன பண்ணால் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா காவேரி கேரில் இங்கே அவருக்கு சமாதி வைக்கிறதுன்னு. அப்போ பெரியவாக்கு அதில் போட்டால் அது மாதிரி என்ன. அப்போ எல்லாத்தையும் குழியில் இறக்கிட்டா. பெரியவா அந்த பக்கம் வந்தவுடனே அவரே சூப்பர்வைஸ் பண்ணார் எப்படி பண்ணுறான்னு பார்த்துட்டு. அந்த எதிகளுக்கு மண்டையில் கபாலம் அடிப்பா, தேங்காய் அடிப்பா. நான் வேடிக்கை பார்த்துருந்தேன். இவனை இறக்கி விட்ருங்கோன்ட்டா. இறக்கினா நான் அவரோட பழகியிருக்கேன். மகாலிங்க சாமி கோயிலுக்கு போச்சு, அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பெரியவாளை பார்ப்பேன். கையே வரல, ஓங்க அடி நான் பெரியவா. அப்புறம் சதவித்து அங்கே 45 நாள் மண்டலம் அங்கே தண்ணி தெளித்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு அப்போ வந்து பெரியவாளுடைய இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ சர்வீஸ்னு பண்ணேன். அது ஸ்பிரிச்சுவல் பற்றி எனக்கு பிக் ஜீரோ. 1970 பெரியவா ஜெயந்தி காஞ்சிபுரத்தில் நடக்கிறது. வெங்கட்ராமையர் சென்னையில் இருக்கார். அப்போ பெரியவா சொன்னாலாம், மாங்காடில் எங்கள் ஜெயஸ்தம்பத்தில் செவுத்தில் ஆதிசங்கரர் இருப்பார், அவருக்கு அபிஷேகம் பண்ணி இந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னாராம். சரி, ஒரு ஆக்ஷன் போய், அப்போ நீங்கள் நம்ப மாட்டேன், மாங்காடு அவ்வளோ பிரபலமாக இல்லை. போய் குருக்களை போய் கூப்பிட்டுன்னு வந்தேன். கூப்பிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தை எடுத்துட்டு பெரியவாளுக்கு நேராக போனோம். அப்போ பெரியவா வந்து ரொம்ப பயபக்தியோட இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு, ஏன்னா அவங்க கூட யார் வந்தா, இந்த மாதிரி பெருமாஷன் ஜெயராமா வந்தான். எப்படி வந்தான்? அவன் காரில் ஆச்சு வந்தான். சரி, உனக்கு தெரியுமா அங்கே மாங்காடில் இடையர்களாக இருந்தா. அப்போது காமாட்சிக்கு ஒரு பசு பால் தாராளமாக கொடுத்துட்டு இருந்தது. அதை ஒரு இடையம் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணான். அதுலேருந்து காமாட்சி என்ன பண்ணினா, அங்கே இறங்கினா இங்கே வந்து கஞ்சிவரத்தை வந்து எழுந்துண்டா. இப்போது அங்கே குகை இருக்குது, மாங்காடுலேருந்து கஞ்சிவரத்துக்கு குகை இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறம் பெரியவா கேட்டான், அங்கே மாங்காடில் என்னடா பார்த்தேன்னா, இது மாதிரி அங்கே யாரும் குருக்கள் கூட இல்லை, போய் அழிச்சு வந்தோம். அப்புறம் இது பார்த்தியா, யந்திரம் பார்த்தியா, ஆமஸ்வரூபமாக இருந்து பார்த்தியா? பார்த்தேன் அப்படின்னா. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் உற்சவம், தப்பம். அப்போ பெரியவா தப்பத்தில் இருக்கா. எனக்கு ஒரு ஆசை, தப்பத்தில் வரணுமே, நம்மளும் பெரியவாளோட போய் ஷேர் பண்ணணுமே. நான் பர்மாஷன்லாம் எங்கள் ஏஜென்ட் அங்கே இருந்தார் கஞ்சிபுரத்தில், சுந்தரராயங்கார்னு. அவர் சொன்னேன், அவர் சொல்லி எண்ணெய் ஏற்றி விட்டா தப்பத்தில்.
தப்பத்தில் போயிட்டு 3 ரவுண்ட் போயிட்டு வந்தது. வந்து ஒரு பெரியவா சொன்னால், இந்த தொப்பத்தை தள்ளுறா பாடுறா, அவளுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுப்போம், உனக்கு எப்படி வசதின்னு கேட்டாள். ஏதோ பெரியவா அனுக்கிறோம். என் கையில் பெரியவாளே எங்கிட்ட காமாட்சி அருள் எங்கிட்ட பணம் இருந்தது. அந்த வஸ்திரத்தை வாங்கி கரை ஏறினா உன் கையாலே கொடுன்னா, உனக்கு தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு போடா அப்படின்னால. அப்போ என்னன்னா, நான் ஜாதகம் நம்புறது இல்லை. அடித்தாலும் அணைச்சாலும் எல்லாம் பெரியவா தான். பெரியவாளே சொல்லியிருக்கா, நவகிரகம்லாம் ஒன்றும் பண்ணாது, பிள்ளையாரை பிடிச்சுட்டா பிள்ளையாருக்கு தோப்பிக்காரன் போடுவான், நவகிரகங்கள்லாம் போடான்னு. எனக்கு அஷ்டம சனி. அப்போ அது பெரியவா அனுக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களோட இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு இருக்கேன். அப்புறம் அதே போது பர்மாஷில் ஃப்ரெண்ட்ஸு வந்து, நான் இப்போ தனியாக போக மாட்டேன். போனால் யாராவது கூட ஆக்ஷன் போவேன், தனியாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ஷன் போவேன். இப்போ பர்மாஷில் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் என் கூட வந்துட்டு மணி 4 மணி ஆகிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு பெரியவாட்ட உத்தரவு வாங்கிட்டேன். எல்லாம் பர்மாஷில் ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்கா, காமாட்சி போயிட்டு வந்தியோ, தர்ஷனம் ஆச்சு அப்படின்னு. அவள் கஜ பூஜை பார்த்துருக்காளா கேட்டேன். அவளை கேட்டேன், கஜ பூஜை பார்த்துட்டு போவோம், கஜ பூஜை பார்த்துட்டு அப்புறம் போகும்போது உடனே கஜ பூஜை பார்த்தோம். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னென்ன நினச்சேன், நைட்டு வீட்டுக்கு வேணுமே அப்படின்னு யோசனை பண்ணேன். நான் சொன்னேன், அப்படி அவசியம்னு எங்கள் பஸ்ஸில் போய்ங்கோ, நான் கார் எடுத்துன்னு வரமாட்டேன். இப்போ பெரியவா உத்தரவு போட்டாலும் அது ஏதோ இருக்குது, எனக்கு பெரியவாகிட்ட அவ்வளோ இது இருக்குது, நம்பிக்கை உண்டு, நல்லதுக்கு தான் சொல்லுவா பெரியவா. நீங்கள் நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு சைக்கிளும் அடித்து கஞ்சிபுரம் பூரா ரோடெல்லாம் மரம் வந்து போச்சு. எனக்கு பெயர் தான் எங்கள் கதி, அதோ கதி தான். பெரியவா அனுக்கும் எனக்கு இருந்து மறுநாள் ஜாக்கிரதையாக வந்து சேர்ந்தோம். பெரியவா வந்துருந்தார். அவன் அம்மா அழிச்சுண்டு, வயசான கழுவி வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் ஜனனி ஆக்ஷன் வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லி சில பிரசாதம் ஆச்சு. உடனே அம்மா எங்கே இருக்கான்னு, என்னோட தான் இருக்கா அப்படின்னு. என்னோட தான் இருக்கான். நீ அப்படி சொல்லக்கூடாது, அம்மாவோடு தான் நான் இருக்கேன்னு சொல்லணும், என்னோட அம்மா இருக்கான்னு சொல்லக்கூடாது. உடனே கண்ணத்தில் போட்டு பெரியவா மன்னிச்சுக்கணும். டிஎஸ் பாலகிருஷ்ணன் வேதபுரி அவள் பெரியவாளுங்கிற சொல்லியிருக்கா. அவள் அப்பா கடைசி காலத்தில் பெரியவாட்ட வந்து, வேதபுரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டர்னல் அஃபெக்ஷன். அதுலேருந்து அவனுடைய இதெல்லாம் பெரியவா தான் பார்த்துட்டு இருந்தான். அவங்களோட கல்யாணத்துக்கு அமிச்சா பிரசாதம் அனுப்புறதுக்கு, பெரியவா பிரசாதம் அனுப்புறதுக்கு. உடனே பிரசாதம் எடுத்துன்னு போயிருக்கான். கொடுத்துட்டு எவ்வளோ ரூபா கொடுத்தாளா, வஸ்திரம் கொடுத்தாளா, சரி நீ வந்து அதான் ஆம்டாட்டை கொண்டு கொடுத்துரும் அப்படின்னு. அப்புறம் நீ மடி சமையல் தானே சாப்பிட்டே அப்படின்னு கேட்டான். ஆமான்னா, மடி சமையல்னு தெரியுமாடா, பெருவாரியாக சமைச்சு விடாடா, தனியாக எடுத்து வைப்பா, அதனால மடி சமையல். எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற, மூலையில் நடக்கிற எல்லா விஷயமும் மூலையில் உட்காந்துருக்கிற பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும். அதான் மடி சமையலா, அதானே மடி சமையல். அப்புறம் ஸ்ரீகண்டு கொஞ்சம் வசதி கம்மி, பாவம். வேதபதியும் வசதி கம்மி. அவன் பொண்ணு கல்யாணம். இப்போ வெங்கட்ராமையா என்ன பண்ணார், நாங்கள்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறோம், உன் வசதி எப்படின்னு கேட்டார். கூரைப்பட ஒன்றால் கொடுக்க முடியுமான்னு. அப்படின்னா கூரைப்பட 200 ரூபா தான் இன்னும். அந்த கூரைப்பட வாங்கி பெரியவாட கொடுத்து, யாரும் வாங்கி கொடுத்தாங்கன்னா மேலே பர்மாஷன் ஜெயம் வாங்கி. சரி அதையும் கொடு அப்படின்னு. அப்புறம் பழைய வீடு ஒன்று நிர்மாணம் பண்ணான். அவங்க கிராமத்து பேர் மறந்து போச்சுன்னு, இசையனூர். அது ரீமாடல் பண்ணி கொஞ்சம் இதாக பண்ணான்.
அதுக்கு நான் என்ன அமௌண்ட் சொல்லக்கூடாது, என் சக்திக்கு தகுந்த மாதிரி இதை மணி அடிக்கிறது பிள்ளை கோயிலில் இது ஒரு சக்திக்கு கொடுக்குறேன். அதில் வெங்கட்ராமையர் தான் எனக்கு கைடன்ஸ். அவர் ஃபயர் பிளேட். ஒரு தடவை கவர்னர் ஜெட்டி இருந்தான் பாண்டிச்சேரியில், அங்கே போயிருக்க பெரியவா ஜெட்டி ரொம்ப பெரியவாளுக்கு வேண்டியவர். பிரசாதம் கொடுத்துட்டு எல்லாம் வந்தோடனே பாத்தியா ஜெட்டியே, சரி அவன் கலராக கொடுப்பானே சாப்பிட்டியான்னு கேட்டேன். கலரில் கொடுப்பானே பாட்டிலில் கப்பில் கொடுப்பேன். இல்லை எல்லாம் சாப்பிடல. அடிக்கடி போனதுனால ஒரு சரண் சிங் வந்தார், ஹோம் மினிஸ்டர் சரண் சிங். அப்போ இப்படி ஏதோ பேஷண்ட் இருந்தாரா பெரியவா. அப்போது அந்த சரண் சிங் வந்து பக்கத்தில் மசூதி இருக்க, அது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருக்குமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பெரியவா சொன்னால், அவள் காலையில் 4 மணிக்கு அவள் ப்ரேயருக்கு இந்த சைரன் விடுவார் இல்லையோ, எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது, எனக்கு தியானத்துக்கு டைம் சரியாக இருக்குது, அதனால் ஆமாம் அது அங்கே இங்கே மசூதி மடம் ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம், அதில் ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது அப்படின்ட்டார். மாஸ்க் அண்ட் மட் கேன் கோ எக்ஸிஸ்ட், நோ ப்ராப்ளம் ஃபார் எனிபடி. அப்புறம் இந்த ஸ்ரீராம் நவமி இன்னைக்கு ஃப்ரீ புக்ஸ் நிறைய பண்ணி மடத்தில் கொடுப்பான். ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் நிறையா கொடுப்பான். அது ஒரு மெட்ராஸில் சில ப்ரெஸ்லாம் கொடுப்பான். லார்ஜர் ப்ரெஸ் ஒன்று உண்டு, அவள் மடத்துக்கு போக வேண்டியவா, நாராயணசாமியார் அவெல்லாம் அதெல்லாம் ஏற்றிட்டு காரில் ஃப்ரண்ட் சீட்டில் வெங்கட்ராமையர் ஆஜானுபாவு 6 அடி இருப்பார், நல்ல சரீரம். ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டார், நான் ட்ரைவ் பண்ணுறேன். வண்டி போல அந்த புஸ்தக காப்பியெல்லாம் வச்சுட்டுருக்கேன். காஞ்சிபுரம் போகும், சும்பாச்சத்திரம் போச்சே, திடீர்னு வண்டி ஒரு கார் வந்தது. பிரேக் போட்டேன், வண்டி மெட்ராஸ் பார்க்க திரும்பி விடுத்து, சடன் பிரேக். உடனே வெங்கட்ராமன் சொல்கிறார், ஏய் பயப்படாதா, பெரியவா நம்ம கூட இருக்கா, கார் திருப்பு விடு காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு ஜாக்கிரதையாக போய் சேர்ந்தோம் பெரியவாட்டுக்கு. இந்த பெரியவாட்டை நான் தமாஷை சொன்னேன், பெரியவா அனுக்கணுன்னு. கார் திரும்பித்தோ, அப்படி திரும்பி வந்துட்டோ, காப்பியெல்லாம் முடிச்சு சேர்த்துட்டியோ இல்லையோ, பத்திரமா சேர்த்தாச்சு. காமாட்சி கோயில் மேலக்கரையில் ஒரு சத்திரம் ஒன்றுங்க, மறந்து போச்சு, பேர் மறந்து போச்சு. ஒரு சின்ன சத்திரம், கொல்லா சத்திரம். அதில் பெரியவா கண் ஆப்ரேஷன் அப்புறம் கேம்ப். கண் ஆப்ரேஷனும் உங்களுக்கு தெரியும் எங்கே நடந்ததுன்னு. கஞ்சிபுரம் டாக்டர் பத்ரிநாத் தான் என்ன பண்ணியிருந்தார். ஆனால் அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டார், மொதல் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுது, இது வந்து எல்லாம் பண்ணணுன்னு அவர் சொன்ன மாதிரி டார்க் ரூம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே இருந்தார். அப்போ நான் லீவ் போட்டுவிட்டு பெரியவாக்கு சுஷ்ரூஷை பண்ணுறதுக்காக போனேன். அப்போ பெரியவா சொன்னால், இன்னும் உடனே கதவை திறக்கப்படாது, கதவு தட்டுவேன், அப்படிதான் திறக்கணும். ராமரத்னம்னு லார்ஜர் ப்ரெஸ்ஸு, அவள் வந்து தொழுமுருதூரில் அக்ராரமே கட்டி பிராமணரை கொடுத்துருக்கா, பச்சைப்பன் அக்ரார்னு பேர். அவள் ரொம்ப வேண்டியவா, பெரிய மனுஷாலாம் தெரியும். நான் அதுக்காக பெரிய மனுஷான்னு பெரியவாட்ட போய் இவள் பெரிய மனுஷா வந்திருக்கான்னு தட்ட முடியுமா, பேசாமல் இருந்துட்டேன். 9:30 மணிக்கு வந்திருக்கா. இவர் பொல்லாத பெரியவா, வந்து பொல்லாத பெரியவா, ஒன்றும் தெரியாத மாதிரி. அவன் வந்தது தெரியாதா. He was made to wait till 11:30. இப்போ யார் வந்திருக்காங்க, எப்போ வந்து நான் உடனே சிரிச்சுட்டேன். பெரியவரே உமக்கு தெரியாதா, என்ன இது கிண்டலா பண்ணுறீன்னு அப்படி. அவனுக்குள்ள காரில் போயிட்டு இருந்தேன், நர்ஸுக்கிட்ட வரைச்சே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது,
உடனே பெரியவா நினச்சின்னு தப்பிச்சுட்டேன். உடனே ஆம்டியா ஒரு திருமங்கல்யம் பண்ணி கொடுக்கணும்னு காமாட்சி வேண்டிண்டா, அதை எடுத்துன்னு வந்திருக்கேன் பெரியவாட்ட காமிக்கிறதுக்கு அப்படின்னு. உடனே பெரியவா அதை வாங்கடா, கதவு இருக்கும், கதவு பக்கத்தில் நான் உட்காந்துருப்பேன், அவகிட்ட வாங்கி கொடுத்தேன். ஏய், இந்த வலதுகணும் சுத்தம், இதுதான் பார்த்தா சரி, மரத்தில் கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஒரு கண்ணு தெரியாத வயசான கிழவர், பால்ய ஸ்நேகிதரான் பெரியவாளுக்கு. அவர் வந்து பேத்தி அழிச்சு வந்திருக்கார் கல்யாணத்துக்கு, ஏதாவது சகாயம் மரத்தில் பண்ணுவான்னு. நானும் அவருடைய பேரை சொன்னேன். வெங்கட்ராமன் வந்திருக்கான், விழுப்புரம் வந்திருக்கானா, எதுக்கு வந்தான்னு கேளு, யார் அழிச்சு வந்திருக்கான், இவருக்கு தெரியும் யார் அழிச்சு வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான்னு தெரியும். அவர் முள்ள கேட்டேன், யார் இருக்கான்னு. பேத்தி அழிச்சு வந்திருக்கேன், என்னென்ன மடத்தில் சகாயம் பண்ணுவா அப்படின்னு. உடனே சரி மடத்துக்கு அனுப்பு, அவ கொடுப்பா, நீங்கள் மடத்தில் போய் சொல்லிவிடு கொடுப்பா அப்படின்னு. இன்னும் என்ன வேணும் கேளுன்னு. நான் நடுவில் ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி பெரியவா கேட்குறா, எனக்கு பயம், என்ன வேணும்னு கேட்டேன். தரிசனம் ஒன்றாண்டார். உடனே மயிர் செலுத்துது, கண்ணு தெரியாதவர் தரிசனம் பண்ணாங்கிறவர் என்ன பார்ப்பார் அப்படின்னு. என்ன சொல்கிறான்டான்னு, தரிசனம் பண்ணுங்கிறான். இப்போ ஒரு மாமி வந்துருந்தார், ஆரத்தி காமிச்சிருந்தார், அவனை கிட்ட உட்கார வைந்தார், பார்க்க சொல்லியிருந்தார். ஆரத்தி முடிஞ்சு விட்டு, டேய் அவனை கேள்றா, தரிசனம் பண்ணானா கேளு அப்படின்னா. எனக்கா உடம்பு நெடுங்குறது. பெரிய வெங்கட்ராமனுக்கு கண்டு ரெண்டும் தெரியாதா? எந்த வெங்கட்ராமன்? அதாவது இப்போ பெரியவாளுடைய பால்யத்தில் இருந்தவர் அவர் இல்லை, வேற யாரோ. அதான் யாரோ விழுப்புரத்தில் வந்தவர், ரெண்டு கண்ணு தெரியாது, டோட்டலி பிளைண்ட். ஓ பகவானே, அது சொல்லலையானா? விழுப்புரத்துலேருந்து வந்தவருக்கு வந்து ரெண்டு கண்ணு தெரியாது, ரெண்டு கண்ணு தெரியாது, பேத்தி ஆக்ஷன் வந்திருக்கார். ஓ பகவானே, அது சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அவன் மெய் சிலுக்கிறது. ஒரு வயசானவர், முதல்ல பெரியவா தள்ள போட்டேன். பெரியவா கேட்குறா ஆச்சுன்னா, உடனே என்ன பார்த்தான் கேளு அப்படின்னால அவரை நெடுங்கிண்டு பெரியவா கேட்குறா என்ன பார்த்தேன்னு. ஜோதி பார்த்தேன் அதான்னு சொல்லுவிடான்னு சொல்லிட்டு உடனே மடத்துக்கு அழிச்சுன்னு போ, மடத்தில் கொடுப்பா. இதை ஒருத்தர் பார்த்துருந்தார், பாம்பேல வந்த ஒருத்தர். என்னன்னு கேட்டார். ரொம்ப டிசர்விங்காக, ரொம்ப ஏழைகளாக மடத்தில் கொடுப்பா அப்படின்னு. நான் ஒரு 2000 ரூபா கொடுக்கலாமான்னு கேட்டார். பெரியவாட்ட சொன்ன மாதிரி வந்திருக்காருன்னு. சரி வாங்கி கொடு அப்படின்னு. நீ ஒன்று பண்ண, புது பெரியவா கேம்ப் மடத்தில் நான் சொன்னேன்னு சொல்லு. அவள் என்ன பண்ணா, உடனே பெரியவா அந்த திரும்ப பார்த்தா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, மடத்தில் கொண்டு சேர்த்துருன்ட்டா. அவளுக்கு தெரியாது, மடத்தில் கொண்டு போயிட்டான். அவள் போனப்புறம் என்ன மாதிரி பெரியவா சொன்னான்னு சொல்லி ராமர்த்தம் கொண்டான் பாரு, அதையும் கொடுத்து மடத்தில் கொடுப்பா, அதையும் கொடுக்க சொல்லுவேன்னா. அப்போ நான் அதை பெரியவர்கிட்ட சொன்னேன், காமாட்சிக்கு வந்து உங்கள் பேத்தி கொடுக்குறா, நீங்கள் ரொம்ப பாக்கியவான் அப்படி. அவரை கொண்டு நீ பஸ் ஸ்டாண்ட் ஏற்றி விடு அப்படின்னா. அப்போ நான் ஓட்டக்காரிலே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வந்து அப்புறம் நான் சென்னைக்கு வந்தப்புறம் எங்கள் அம்மாவுடைய ரத்தம் ஓடினால பரோபகாரமும் உண்டு. ஆனால் அது யாராக போனால்னா பெரியவாளும் சொல்லியிருக்கா, பிராமணால் வந்து அஸ்வமேதம் பண்ண முடியாது, க்ஷத்ரியால் தான் பண்ணணும். அந்த புண்ணியம் பிராமணனுக்கு வேணும்னா அநாத சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. இங்கே கோயில் பக்கத்தில் ஒரு
கிறிஸ்டியன் கொட்டா போட்டுட்டு இருந்தான். அவன் தவறி போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி செருப்பு தைக்கிற தொழிலாளி தவறி போயிட்டார், அதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ண போகிறேன், நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா. அவன் சொல்கிறான் போலீஸ்காரன், கார்பரேஷன் சொல்லிட்டாங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க, நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு. இல்லைப்பா இது நான் துண்டு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ பெசன் நகரம் சுடுகாடு கிடையாது, கோட்டூர் பொறுத்தது தான் கஸ்டமரி ஸ்மசானத்தில். அப்போது என்னை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, 50 ரூபா கொடுத்துங்க, நாங்களே எல்லாம் பண்ணிடுறோம் அப்படின்னா. அவன் தவறி போனவன் கிறிஸ்துவன். எரிக்கிறதா புதைக்கிறதா? அவர் சம்பளம் புதைக்க தான் முடியும். எனக்கு என்ன பயம்னா, எரிச்சுவிட்டா நாளைக்கு ஏதாவது ஆகிடப்பட்டு பயந்துட்டு புதைகளுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் திரும்பி வந்தால் மைதானத்தில் வந்து பார்த்தா ஒரு 50 பேர் நிற்கிறா உறவுக்காரெல்லாம். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. இல்லைப்பா இது மாதிரி சம்ஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் என்ன பண்ணினேன், அவள் கோவம் தணிக்கிறதுக்காக எல்லோரும் உட்கார வச்சு, இங்கே உடுப்பி ஹோட்டல் இருக்காங்க, எல்லோரும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் சாப்பாடு போட்டு அவளுக்கு சாந்தம் பண்ணி அவளை அனுப்பிச்சுட்டேன். ஏன் அவள் கோபத்துக்கு ஆளாகக்கூடாத, அவள் ரொம்ப திருப்தியாக போயிட்டான். இதே மாதிரி ஒரு கிழவி ஆரணி சொந்த ஊருன்னு சொன்னேன். இங்கே நான் வந்த புதுசில் என்ன பண்ணினேன், பஸ் ஸ்டாப்பு கிடையாது. அதுக்காக நானே 2 கொட்டா போட்டு விட்டேன், 2 பக்கம் ஒரு கொட்டா போட்டு விட்டேன். அந்த கொட்டாவில் உட்காந்துருந்தா ஒரு பாட்டி, என்னம்மா எந்த ஊருன்னு ஆகாரம் வாங்கி கொடுத்தேன் பண்ணா. இல்லை பிள்ளைகிட்ட கோச்சினை வந்துட்டேன், ஆகாஷந்தான் எனக்கு எல்லாம் அப்படியே வந்துட்டா. அவள் திடீர்னு மண்டை போட்டுவிட்டா, காலமாயிட்டான். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் ஆம்படியா வந்து மயிலாப்பூரில் அப்பாத்துக்கு போயிட்டா. அப்புறம் புடவை கூட சரியில்லை, இங்கே புடவை எடுத்துலாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிவிட்டோம். அங்கே எப்படின்னு கேட்டேன்னா, அவர் ஐசிஎஸ் ஆஃபீஸர், அவர் பேரை சொல்கிறதுக்கே எனக்கு இதாக இருக்குது. அவர் வீடு, அவள் ஆம்படியா என்னை கூப்பிட்டு சத்தம் போடுறா, நீ யார் இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், உங்கள் வேலையை பாருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் அவளை வேலையை பார்த்தவங்க அப்படின்ட்டேன். அவர் யாரும் இல்லை, என்இஎஸ் ராகவாச்சாரி ஐசிஎஸ். அவர் ஆம்படியா நீ யார் அது இதுன்னு அமக்கணம் பண்ணான். நான் ஒன்றும் காதில் போட்டுக்கவே இல்லை. அதே மாதிரி கோட்டுறதில்ல, ஆனால் அடக்கம் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டேன். அவத்து பக்கத்தில் ராமச்சந்திரன் ஐஏஎஸ் ஒருத்தர், அவர் ஏதோ போயிருக்கே கோயிலை பற்றி விசாரிச்சிருக்கார், எப்படி இருக்காருன்னு. இந்த மாதிரி அவர் கூட அண்ணா சம்ஸ்காரம் பண்ணார், எங்காத்து பக்கத்தில் எல்லாம் பண்ணா அப்படின்னு. அடுத்தது மடத்துக்கு போச்சே, நான் யூஸ்வலாக பண்ணிவிட்டு வந்துடுவேன். கூப்பிட்டு, ஏன்டா அண்ணா சம்ஸ்காரம் பண்ணியாமல் அது என்ன பண்ணினேன், ஏது பண்ணினேன், என்ன சமாயாரம், ஆமாம் எவ்வளோ செலவழிச்சேன் அது மாதிரி சொன்னேன். முதல்ல அவன் கிறிஸ்டியன், அவன் ஆம்படியா இந்து, என்ன பண்ணுறதுன்னு தெரில, புதையல் கிறிஸ்டியன் பண்ணிட்டேன், இது மாதிரிலாம் ஆச்சு. என்ன செலவும் கேட்டால் 150 ரூபான்னு. 1.5 கோடி போ அப்படின்னால. இன்னொன்று சொன்னால், அஸ்வமேதாவும் சக்தியாக தான் பண்ணணும், நம்ம பண்ணணும்னா அந்த பலன் நமக்கு வரும். ஏன்னா இது மாதிரி தான் அனாசம் விட்டுறாதே, முடிஞ்ச வரைக்கும் பண்ணு அப்படி. வசதி இல்லாட்ட கூட வசூல் பண்ணி பண்ணு, அது பெரிய புண்ணியம். அனாசம்ஸ்காரம் ரொம்ப அந்த மாதம் மனசில் வச்சுக்கோ அப்படின்னா.